ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் ஆவடி தங்கமயில் ஜுவல்லர்ஸ்லேருந்து தாலி செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க காட்டியிருக்கேன். சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்க, அந்த வெட்டிங் செட் எல்லாம் லைட் வெயிட்டுங்க. யூனிக்கான டிசைனு, அந்த சோக்கராக இருக்கட்டும், அந்த ஹாரமாக இருக்கட்டும், பேங்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே லைட் வெயிட்டு. செம்மையான கலெக்ஷன் ஆவடி ஷோரூம் தங்கமயிலில் இருக்குங்க. இங்கே இருந்து செயின்ஸ் கலெக்ஷன் தாங்க. இப்போ கோடை கொண்டாட்டம் வந்துட்டு 4000 to 6000 ஆஃபர் போடுறாங்கங்க. 10 கிராம் கோல்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 4000 to 6000க்குள்ளே உங்களுக்கு லெஸ் பண்ணிவிட்டு சூப்பரான ஆஃபர் போட்டிருக்காங்க. கோல்டுக்கு லெஸ் ஆகுதுங்க 10 கிராம் கோல்டு வாங்கினீங்கன்னா. சூப்பர் இல்லை? இப்போ இந்த வெயிலுக்காக ஒரு ஆஃபர், ஏதோ ஒரு ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்கங்க தங்கமயில் ஜுவல்லர்ஸில். உங்கள் நியர்பை எந்த தங்கமயில் ஜுவல்லர்ஸ் இருந்தாலும் நீங்கள் விசாரித்து பாருங்கள். கோடை கொண்டாட்டம் பண்ணிட்டு 4000லேருந்து 6000 ஆஃபர் போட்டிருக்காங்க எவ்ரி 10 கிராம்ஸ்க்கு. இதெல்லாமே முகப்பு வச்ச மாதிரி பேட்டர்ன்ஸ் தாங்க. தாலி செயின், சரடுக்கோத்து செயின்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பேட்டர்னு, ஃப்ளெக்சிபிள் மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு மேலே ஒரு டாலர் கீழே ஒரு டாலர் வர மாதிரி குட்டி குட்டியாக, அதில் எனாமில் இருக்கிற மாதிரி. இந்த லக்ஷ்மி அம்மன் பேக் சைடு வந்து எனாமில் பெயிண்ட் வர மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. லைட் வெயிட் 12 கிராமில் இருந்தே நம்மளுக்கு தாலி செயின் அவைலபிள் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து 88 கிராம்ஸ் வரைக்கும் நான் போகிற அன்றைக்கி இருந்துச்சு. உங்களுக்கு வேணுமென்னா இன்னும் எவ்வளோ கனமாக இருந்தாலும் அவங்க பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆர்டர் எடுத்துகிட்டு. இந்த தாலி முகப்பு செயின் பாருங்கள், ஒரு சைடு ஒயிட் ஃபுல்லாக இருக்குது, ஒரு சைடு பிங்க் அண்ட் க்ரீன் கலரு. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த தாலி செயின் மாடலு. நம்மளுக்கு எப்படி திரும்பினாலும் அந்த முகப்பு அழகாக தெரியும், அந்த மாதிரி பேட்டர்னு. டைமண்டில் கூட அவைலபிள் இருக்குங்க. ஒரு 5 கலெக்ஷனோ 6 கலெக்ஷன் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நான் சிம்பிளாக இருக்கிறது எனக்கு பிடிச்சது எடுத்து அந்த ட்ரேயில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாடல் வந்து எவ்ரி கிரீன் மாடலுங்க. டைமண்ட் இந்த பேட்டர்ன் எப்போவுமே எல்லாருமே போட்டுன்னு தான் இருப்பாங்க. அடுத்தது சிம்பிளாக அம்மனோட உரம் வந்துட்டு அதுக்கு சுட்டு ஒயிட் கலரு ஸ்டோன்ஸ் மாரிதில்லை, அதெல்லாம் டைமண்ட்ஸுங்க, ஒயிட் ஸ்டோன்ஸ் கிடையாது. குட்டி குட்டி டைமண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது ஒரு ஃப்ளெக்சிபிள் மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் எமரால்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக, எவ்வளோ ட்ரெண்டியான முகப்புங்க இது தாலி செயினுக்கு. இந்த மாதிரி இது நிறைய மூவபுள்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நேராக பார்க்கும்போது. அடுத்தது இது பாருங்கள், பீகாக்கு மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இது. அடுத்தது இது ரொட்டீன், எல்லோரும் ட்ரெடிஷ்னல் அந்த காலத்துலேருந்தே போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிங்க்கு ரூபி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி வேர் தாலி செயினுங்க போட்டிக்கலாம். இல்லை நார்மலாக நம்ம தாலி செயினோட அடிஷ்னலாக இன்னொரு செயின் போட்டுட்டு டாலர் போட்டுக்கிறது நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி செயினாகவும் போட்டிக்கலாம். இந்த செயின் வந்து லோட்டஸ் ஃப்ளவர் செயின்னு சொல்கிறாங்க, கேரளா மாடலு. இது ரோப் செயினுங்க. இதில் வந்து நம்மளுக்கு 10 புடி இருக்குது, 12 புடி இருக்குது, 15 புடி கூட இருக்குங்க இங்கே. இந்த செயின் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது. லோட்டஸ் ஃப்ளவர் தாமரைப்பூ செயின்னு சொல்லுவாங்க. இதில் முகப்பு மாதிரி அங்கங்கே டாலர்ஸ் செமையாக இருந்துச்சு. இது பாருங்கள் லிங்க் செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த செயின் கெட்டியாக நல்லா சாலிடாக இருந்துச்சுங்க. இது எவ்வளோ க்ரீன் மாடங்க. யாராவது டாலர் பெருசாக போடுறாங்கன்னா இந்த செயின் தான் வாங்கி போட்டுன்னு இருப்பாங்க. இதெல்லாம் நல்லா கெட்டியாக கனமான செயினுங்க. இதுக்கெல்லாம் வெயிட் எதுவும் நம்மளுக்கு இவ்வளோ லென்த் இருக்குல்ல, லாங்கு இது 12 புடி செயினுங்க. உங்களுக்கு 24 கிராம்ஸ் தான். அதுக்கு தான் காட்டியிருந்தேன். நான் எல்லா டேகும் காட்ட முடியல, ஏன்னா நிறைய செயின்ஸ்க்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இல்லை, எல்லா செயினும் காட்ட முடியாது. ஸோ அதனால் நான் ஒரு செயின் மட்டும் எவ்வளோ லென்த்து என்னட்டு காட்டிட்டு அதோடய டேகு காட்டியிருந்தேங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்கிறது 10 புடி, லாங் காட்டுற பாருங்கள். இதெல்லாமே 12 புடி. பார்த்தா தெரியுதா, 8 புடி. அது பக்கத்தில் ஒரு 3 செயின் 10 புடி, அப்புறம் 12 புடி. இதில் எல்லாம் கூட நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இந்த செயின்ஸ் எல்லாமே நிறைய மாடல்ஸில் ரொம்ப எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. தாலி செயினாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஃபேன்சி செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எந்த மாடலாக இருந்தாலும் அவைலபிள் இருக்குங்க இங்கே. பாருங்கள் எவ்வளோ அழகான பேட்டர்ன் செயினுங்க. இதே 40 கிராம் வருதுங்க, 5 பவுன் கிட்ட வருதுங்க இந்த செயினு. இந்த பாருங்கள் செமையாக இருந்துச்சுங்க. 12 புடி செயின். இது எவ்வளோ லென்த்து இருக்குது தெரியுங்களா, ரொம்ப லாங்கான செயின், அழகாக இருக்கும். இந்த செயினுக்கெல்லாம் டாலர் போட்டால் ஸ்டோன்ஸ் டாலரு, இல்லை ப்ளைன் ட்ரெடிஷ்னலான லக்ஷ்மி காசு மாதிரி இருக்கிற ஒரு பேட்டர்னில் டாலர் எது போட்டாலும் அழகாக இருக்கும்.
இந்த மாடல் எல்லாம் கேரளா பேட்டர்ன் செயின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாடலில் வந்து இருக்கிறது. இதெல்லாம் அழகாக இருக்கும். கிராண்ட் லுக் இருக்குங்க பார்க்கும்போது. அப்படியே நேராக பார்க்கும்போது எவ்வளோ பார்வையாக இருக்குது தெரியுங்களா? 5 பவுனுக்கே அவ்வளோ பார்வையான செயினுங்க. பாருங்கள் லென்த்து 12 புடி செயின். அடுத்தது தாலி செயினும் அது மாதிரி நம்மளுக்கு 12 புடியில் வருமுன்னா அதான் காட்டிகிட்ருக்கேன். இதுவுமே 12 புடி செயின் தான் தாலி செயினும். 10 சவரம் இருக்குங்க இந்த செயின். ரோப் செயினும் நம்ம டெய்லி போடுவோம் இல்லை தாலிக்கு, எல்லோரும் போடுறது தான் இது. அந்த மாதிரி ரோப் செயின் பேட்டர்னில் இருக்கிறது. இது பார்த்திங்களா, பார்க்குறதுக்கு மெலிசாக இருக்குது. இது கூட 10 பவுன் தான். கெட்டியான சாலிடான செயின் தாங்க. அதுவுமே கொஞ்சம் நம்மளுக்கு மெலிசாக வேணுமுன்னா இந்த மாதிரி இருக்குது 10 பவுனில். நம்மளுக்கு தாலி முகப்பு டாலர் வச்சு வேணுமுன்னாலும் இருக்குது. பால்ஸ் மாதிரி வேணுமுன்னா இருக்குது. அதில் அந்த பால்ஸுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு இருக்குது. அப்புறம் எனாமில் பாலிஷ் போட்டு இருக்குது. டைமண்ட் முகப்பு தாலி செயின்ஸ் இருக்குது. நிறையா மாடல்ஸ் இருக்குங்க. 1 2 எவ்வளோ மாடல்ஸு கலெக்ஷன்ஸ் தெரியுங்களா? இந்த பேட்டர்னில் வரக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ரோப் செயினில் அப்படியே அட்டாச்சபிள் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. இது கட் பண்ணி வைக்கலாம், அப்படியே அட்டாச்சபிள் மாதிரி தான் வருது. இது வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்துச்சு. இது வந்து நார்மல் பால்ஸ் வச்சு நம்மளுக்கு செயின் வரும் இல்லை சைடு முகப்பு மாதிரி, அந்த மாதிரி பேட்டர்னு ஃப்ளெக்சிபிள் மாதிரி தான் இருக்குது இதெல்லாம். இந்த செயின் எல்லாம் நம்மளுக்கு 4 பவுனில் வருதுங்க. 32 கிராமில் வரக்கூடியது. இதில் பாருங்கள், இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அம்மன் இருக்காங்க. அதில் மேலே ஒரு குண்டு கீழே ஒரு குண்டு வர மாதிரி பேட்டர்ன் இது. இந்த செயினும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. ஷைனிங் தெரியுது அந்த டாலர் முகப்பில். அடுத்தது இது ஒரு பேட்டர்ன். அந்த பால் வந்து அப்படியே லைட் வெயிட்டில் பால் நடுவில் வருது, அந்த மாதிரி பேட்டர்ன். இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 12 கிராமில் வருதுங்க. லைட் வெயிட்டில் நல்லா பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கிற மாதிரி பேட்டர்னு 12 கிராமில் வரக்கூடியது. இந்த ட்ரேயில் இருக்கிறது ஒரு செயின் வந்து 11 சவரமில் இருந்துச்சு. அது கெட்டு இந்த காட்டுற பாருங்கள். நம்மளுக்கு வந்து ரெட்டை வாடை செயின் கூட இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டோன்ஸ் வச்சு இருக்குல்ல, அது ரெட்டை வாடை செயின் தான். இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் ஜென்ஸு யூஸ் பண்ணலாம், லேடிஸு ஜென்ஸு எல்லோரும் சேர்த்தே யூஸ் பண்ணலாங்க. எல்லா செயினுமே எனக்கு தெரிஞ்சவருக்கு இந்த மாதிரி ரெட்டை செயின் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி மிச்சம் இருக்கிற செயின்ஸ் எல்லாமே ஜென்ஸோடு யூஸ் பண்ணலாங்க, அழகாக இருக்கும். இந்த செயின் பாருங்கள், அப்பா எப்படி இருந்துச்சு தெரியுங்களாங்க. சாலிடான செயின் 11 சவரம் கிட்ட இருந்துச்சுங்க. அப்படியே எம்போஸாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியுது உங்களுக்கே. கிராண்டாக இருக்குது. எம்போஸை 11 சவரமில் இருந்துச்சு. அடுத்தது இந்த செயின் பாருங்கள், இதுவுமே நல்லா கெட்டியான செயின் தான். இந்த செயின் வந்து 32 கிராம் 4 பவுனில் இருந்துச்சுங்க. ரெட்டை வேடை செயினும். இது ஒரு ஃபேன்சியான செயினும். இதுக்கு நம்ம டாலரும் போட்டிக்கலாம், இல்லை தாலி செயினுக்கும் போட்டிக்கலாம். அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி. நல்லா இருக்குது இதெல்லாம். நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ஆவடி ஷோரூம் தங்கமயில் ஜுவல்லர்ஸ் தாங்க. சூப்பரான தாலி செயின் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கோடை கொண்டாட்டம் April 17th வரைக்கும் தான் இருக்குங்க. வேணுமென்னா வாங்கிக்கோங்க.